இப்போ காகபுசண்ட பெருமான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்லறத்தில் இடமறிந்தார் இத்தனையும் காண வேண்டும்ன்றார். இடம் பார்த்துட்டீங்க, உங்களுக்கு இடம் தெரிஞ்சு போச்சுன்னா எல்லாமே அனுபவிக்கணும். நீங்க இல்லறத்திலே இருந்தாலும் ஒரு முகூர்த்த காலம் பூண வேண்டும்ன்றாங்க. இப்ப நீ இந்த தவத்தை யோகத்தை பண்ணு, நீ பண்ணாமையே எனக்கு கோபம் அடங்கணும்னா எப்படி அடங்கும்? சும்மா நான் நார்மல் லைஃப்ல வாழ்ந்துட்டு இருப்பேன், நான் நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இருப்பேன், நான் நல்லா சாப்பிடுவேன், அசைவமும் சாப்பிடுவேன் சைவமும் சாப்பிடுவேன், ஆனா எனக்கு கோபம் வரக்கூடாது. எப்படி வராம இருக்கும்? நீ யோகம் பண்ணாதானே வராது. முதல்ல என்ன சொல்றாங்க, நீ யோகத்தை பண்ணு, உனக்கு வேண்டியது எல்லாமே அதுவே கொடுக்கும். இப்ப நீங்க இதெல்லாம் விட்டுட்டு நான் தனியா போய் யோகம் பண்ண முடியுமா அப்படின்னா ஒரு நாளும் நடக்காது. ஏன் இந்த இடத்துல யோகம் பண்ண முடியல அப்படின்னா நீங்க எந்த இடத்துலயுமே யோகம் பண்ண முடியாது. அப்ப இருக்கிற இடத்துல இருந்தே நம்மளால சாதிக்க முடியும்ன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரணும். எல்லாத்தையும் விட்டு ஓடுறதில்ல ஞானம், எல்லாமே என்னுடையதுன்னு பார்க்கக்கூடியது ஞானம். எல்லா உயிரையும் தன்னுயிராய் பார்க்கக்கூடியது ஞானம்.